எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம கல்லீரல் பாதுகாக்க டீடாக்சிஃபை பண்ண ஒரு நல்ல உணவுனா கீரைகள் தான். நம்ம இன்னைக்கு ஒரு 32 வகையான கீரைகள் பார்க்க போறோங்க. ஏன் கீரைகள் பற்றி மட்டும் சொல்றேன் அப்படின்னா, கீரைகளில் இருக்கக்கூடிய குளூட்டத்தோன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நம்ம கல்லீரல் நல்ல வேலை செய்யறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. வரிசையா ஃபர்ஸ்ட் கீரைகளை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அரைக்கீரை. அரைக்கீரை பல்வேறு விஷயங்களுக்கு நல்லது. கல்லீரலுக்கு மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய புண்கள், அந்த அலர்ச்சியை குறைக்கக்கூடியது. இந்த கீரையை குழம்பா வச்சு சாப்பிடும்போது நம்ம நரம்புகளுக்கு நல்லது, இருதயம் நல்லது, மூளை நல்லது. இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணும்போது 3 to 5 நிமிஷத்துக்குள்ள சமைச்சிடணும். ஏன்னா ரொம்ப லேட்டா போக போக அது ரொம்ப வதங்க அதோட சத்துக்கள் போயிடுது. அப்படிங்கிறதுனாலதான் நீங்க கீரை எந்த வகையில செஞ்சாலும் சரி 3 to 5 நிமிஷத்துக்குள்ளார நம்ம அதை சமைச்சு விடணும். அப்படிங்கிற முறையை பின்பற்றினோம்னா அதோட சத்துக்களை முழுமையா பெறலாம். சில கீரைகளை அப்படியே பச்சையாவே கடிச்சு சாப்பிடக்கூடிய மணத்தக்காளி கீரை மாதிரி கீரைகளும் உண்டு. அந்த லிஸ்ட்ல இப்ப வருது. அடுத்து ரெண்டாவது முளைக்கீரை. முளைக்கீரை குறிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின்களும் தாது பொருட்களும் மிக அதிகமாக நிறைந்த ஒரு கீரைனா முளைக்கீரை தான். மூணாவது கீரை அகத்திக்கீரை. அகத்திக்கீரை பொதுவாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கீரை. இந்த பிரச்சனையை குறைக்கும். நம்மள மாதிரி வெப்பமான கிளைமேட்ல வாழ்றவங்களுக்கு ஒரு நல்ல கீரை அகத்திக்கீரை. நாலாவது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைக்குமே இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்னால நம்ம உடம்புல பல்வேறு நன்மைகள் இருக்கு. ஈவன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், விந்து உற்பத்தி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா சில ஆராய்ச்சிகள் இருக்கு. ஆனா நம்ம இயற்கை மருத்துவத்துல இதுக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆராய்ச்சிகளும் சில ஆராய்ச்சிகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் அனிமல் ஸ்டடீஸா தான் இருக்கு, விலங்குகள்ல பண்ணப்பட்ட ஆராய்ச்சியா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறது எந்த தப்பும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஆராய்ச்சி வரைக்கும் போகணும் நம்ம. அடுத்த அஞ்சாவது புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை நம்ம உடம்புக்கு நல்ல உறுதியும் வலிமையும் தரக்கூடிய ஒரு கீரைனா அது புளிச்சக்கீரையா தான் இருக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அபரிதமான இரும்பு சத்து அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். அதனால குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன் ஆந்திராவில் டெய்லியுமே கோங்குரா சட்னி பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. டெய்லி கோங்குரா சேர்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம புளிச்சக்கீரையை ரெகுலரா நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுல அந்த புளிப்பும் அந்த இரும்பு சத்தும் ரொம்ப ரொம்ப தேவை, குழந்தைகளுக்கு ரொம்ப தேவை. ஆறாவது சிறுகீரை. சிறுகீரையில சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 90% நீர்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள் எல்லாம் நிறைந்த சிறுகீரை. சர்க்கரை உள்ளவங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு கீரைனா சிறுகீரை. ஏழாவது வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையுமே நம்ம ஞாபக சக்திக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வல்லாரைக்கீரை ரெகுலரா எடுத்துக்கணும், குழந்தைகளுக்கு கொடுக்கணும். மாத்திரையா கொடுக்கறத விட கீரையா வாங்கி கொடுக்கறது தான் பெஸ்ட். இது ஏழாவது கீரை. எட்டாவது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை உங்களுக்கு தெரியும், வாய்ப்புண், வீக்கம் இதை குறைக்கக்கூடியது. உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் குறையும். ஈவன் பச்சையா கூட 4 இலைகளை மென்று சாப்பிடுவதனால் உடலுக்கு ஏகப்பட்ட நன்மை தான் கிடைக்கும். வைட்டமின் இ, வைட்டமின் டி சத்துக்கள் அதிகமா உள்ள ஒரு கீரை இது. வைட்டமின் பி சத்துக்கள் இருக்கு. ஆனா டி பெரும்பாலும் நிறைய கீரைகள் இருக்கிறது இல்ல வைட்டமின். ஆனா இதுல இந்த வைட்டமின் சத்துக்களும் இருக்கு, கூடவே சேர்ந்து இருக்கு. பிளஸ் மணத்தக்காளி கீரைக்கு டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது நான் ஏற்கனவே மணத்தக்காளி வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். இந்த சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம உடல் சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் குறையும். 9வது பசலைக்கீரை. பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த சோகைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மருந்தா செயல்படுது. ஸோ பசலைக்கீரை ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, வளர் இளம் பருவத்தினருக்கு, பெண்களுக்கு குறிப்பா கொடுக்க வேண்டிய ஒரு கீரை. 10வது பாலக்கீரை. இரும்பு சத்து, பீட்டா கரோட்டின், ஃபோலிக் அமிலம், கால்சியம் சத்து போன்ற விஷயங்கள் மிக அதிகமா இந்த பாலக்கீரையில இருக்கு. பார்வை குறைபாடு பிரச்சனை ஏற்படுறத குறைக்குது, மலச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்குது. ரத்தத்துல சிவப்பு அணுக்கள், ஹீமோகுளோபின் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. 11வது குப்பைக்கீரை. குப்பைக்கீரை, முடக்கத்தான் கீரை, சீரகம், இது 3ஐயும் சேர்த்து சூப் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த மூட்டு பிரச்சனைகளுக்கு, மூட்டு வலிகளுக்கு குறைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில குப்பைக்கீரையுமே மாசத்துல ஒரு நாள் சாப்பிடக்கூடிய ஒரு கீரை. 12வது கீரை பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. இதுவுமே நம்ம உடம்புல சருமத்துக்கு, கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள் இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரு புத்துணர்ச்சி தரும், உடலுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கீரைனா பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. 13வது எப்ப பச்சை பொன்னாங்கண்ணி பத்தி பேசணுமோ அடுத்து சிவப்பு பொன்னாங்கண்ணி வருது. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை நிறைய பேர் இது சீமை கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை தான் நாட்டுக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. பட் ரெண்டுலயுமே சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. 14வது வெந்தயக்கீரைங்க. வெந்தயக்கீரை நம்மளுக்கு ஒரு உடல் சுறுசுறுப்பை தரக்கூடிய ஒரு கீரை.
சோர்வா உணர்ற அன்னைக்கு வெந்தயக்கீரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. 15 புதினா. ஏன் புதினா சேர்த்துறோம்னா இது ஒரு பசியை தூண்டக்கூடிய அந்த மனம், அதோட சுவை எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு விதமான பசியை தூண்டக்கூடிய ஒரு கீரைனா புதினா கீரை தான். பசி எடுக்காம கஷ்டப்படுறவங்க இந்த புதினாவை அடிக்கடி அவங்க உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாந்தி வருதல் போன்ற உணர்வு இருக்கும்போது கூட இந்த புதினா கீரையோட வாசம்ங்கிறது ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து விக்கல் எடுக்கும்போது ஈவன் லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கு, அந்த புதினா கீரையை நுகர்ந்து பார்த்தாலே நம்மளுக்கு அது ஒரு நிறைய நன்மைகள் தரும், அந்த ஃபீலிங்கை குறைக்கும். சுடுத நீர்ல புதினா இலையை கொதிக்க விட்டு அந்த தண்ணீர் குடிக்கும் போது நம்மளுக்கு கட்டாயம் பசி எடுக்கும். பசியை தூண்டக்கூடிய ஒரு கீரை புதினா கீரை. வெறும் ஃபிளேவருக்காக மட்டும் இல்ல, இந்த புதினா கீரையை சட்னியாவும் நம்ம செஞ்சு பயன்படுத்துறோம். ரொம்ப சுவையா சட்னியா செஞ்சு சாப்பிடலாம் புதினா கீரையை. மற்ற கீரைகள் இருக்க மாதிரி இதுலயுமே நிறைய நன்மைகள் கூடவே இருக்கு. 16வது கொத்தமல்லி கீரை. இது குறிப்பா நம்ம சரும பொலிவிற்கு தேவையான ஒரு கீரைன்னு சொல்லலாம். கொத்தமல்லி கீரையுமே ஈவன் சட்னியாவே நம்ம கொத்தமல்லியை பயன்படுத்தலாம். கொத்தமல்லி ஒரு ஃபிளேவர் மாதிரி, புதினா ஃபிளேவர் மாதிரி, கொத்தமல்லி ஃபிளேவரா பயன்படுத்துறோம். அதை விட தனியா கொத்தமல்லியை இந்த மாதிரி சட்னியா அரைச்சு நம்ம இட்லியோ தோசையோ சேர்த்து சாப்பிடும்போது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுக்கு சரும ஆரோக்கியத்துக்கு, தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. 17வது சுக்காங்கீரை. இந்த சுக்காங்கீரையும் நம்ம புதினா மாதிரி பசியை தூண்டக்கூடிய ஒரு விதமான கீரை. சுக்காங்கீரை கிடைச்சிச்சுன்னா அதை மாசத்துல ஒரு நாள் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. 18வது கீரை முடக்கத்தான் கீரை. வாரம் ஒரு தடவை இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு ரசம் மாதிரி செஞ்சு சாப்பிடுறது நல்லது. இப்பதான் முடக்கத்தான் கீரையை பத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். முடக்கத்தான் கீரையை பத்தி அந்த வீடியோ பாருங்க, அதோட பலன்களை தெரிஞ்சுக்க. 19 முள்ளங்கி கீரை. அதிகமா சாப்பிடக்கூடாது, ஏன்னா வாய் தொந்தரவு, கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாயு, ப்ளோட்டிங், உப்புசம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தலாம். மற்றபடி மற்ற எல்லாருமே சாப்பிடலாம். மற்ற கீரைகள் மாதிரியே கண்களுக்கு நல்லது, எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் மற்றும் தாது சத்துக்கள். முள்ளங்கி கீரையை கூட மாசத்துல ஒரு நாள் சாப்பிடலாம். 20வது கீரை தூதுவளை கீரை. தூதுவளை ரசம், தூதுவளையை பல்வேறு வகையில நம்ம உணவுல சேர்த்துக்க முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 20 கீரைகள் பொதுவாக ஓரளவு எல்லா இடத்துலையும் கிடைச்சிடும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக எப்பயாவது வாங்கி சாப்பிட்ருப்போம். தூதுவளையிலேருந்து எல்லா கீரையுமே எப்பயாவது சாப்பிட்ருப்போம். இனிமே நான் சொல்லக்கூடிய கீரை வகைகள் கொஞ்சம் அரிய வகை கீரை வகைகள், புழக்கத்துல இல்லைனாலும் இதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிட்டா அதுலேயும் நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட பேரை மட்டும் நான் வரிசையா சொல்லிடுறேன். 21 மஞ்சள் கரிசாலை கீரை, 22 பின்னாக்கு கீரை, 23 பரட்டை கீரை, 24 வெள்ளை கரிசலாங்கண்ணி பத்தி இப்பதான் ரீசெண்டா பேசினேன், 25 கல்யாண முருங்கை கீரை, 26 லிவர் கல்லீரல் ப்ராப்ளம்க்கு நம்ம சாப்பிடக்கூடிய கீழா நெல்லிக்கீரை, 27 நஞ்சு முண்டான் கீரை, நஞ்சு கொட்டை கீரை அப்படின்னு ஒரு கீரை வகை இருக்கு, 28 தும்பை கீரை, 29 மணலிக்கீரை, மணல்ல வளருது பாருங்க, 30 சக்கரவர்த்தி கீரை, 31 தவசு கீரை, 32 விழுதி கீரை, 33 கொடிக்காசினி கீரை, 34 ஓமவல்லி கற்பூரவல்லி கீரைன்னு சொல்றோம்ல, 35 துத்திக்கீரை, 36 வாதநாராயண கீரை, 37 பண்ணைக்கீரை. ஆக இது வரைக்கும் ஒரு 32 கீரை வகைகள் சொல்லிட்டேன். இதோட நன்மைகள் பத்தி சொன்னேன். இதை பத்தின பேர் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதை பத்தின ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த கீரைகளோட பேரோட சில நன்மைகளோட இந்த பதிவை நான் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா கீரைகள் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.